ஹாய். காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் ஒரு தியரி இருக்கு. இந்த தியரிய லியான் ஃபெஸ்டிங்கர்னு ஒருத்தர் தான் ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. அப்படின்னா என்ன தெரியுமா? when beliefs and behaviors are contradictory. இது ஒரு மென்டல் டிஸ்கம்ஃபர்ட். எப்போ ஆகும்னா நம்மளோட எத்திக்ஸ், வேல்யூஸ், ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் ஒரு சைடு இருக்கும்போது ஆக்ஷன்ஸ்ல அண்ட் நம்மளோட பிஹேவியர்ல நம்ம வேற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது இந்த காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் ஹேப்பன் ஆகும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஸ்மோக் பண்றவங்க வச்சுக்கோங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ஸ்மோக்கிங் லீட்ஸ் டு கேன்சர், ஸ்மோக்கிங் இஸ் அன்ஹெல்தி அப்படின்னு தெரியும். ஆனாலும் அது ஆக்ஷன்ஸ்ல அவங்களால செய்யாம இருக்க முடியாது. கண்டிப்பா தம் அடிக்கிறது கண்டினியூ பண்ணதான் போறாங்க. இந்த திங்கிங் இருக்குல்ல, பிலீவ் பண்றது ஒண்ணு, ஆனா அவங்க பிஹேவியர்ல ஆக்ஷன்ல வேற ஒண்ணு பண்றாங்க. தட் இஸ் டிசோனன்ஸ். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுக்காக லவ் நினைச்சுக்கிட்டு நம்ம தான் ப்ரொசீட் பண்ணுவோம். ஆனா நம்ம உள் மனசுக்கு தெரியும் இவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த விஷயத்திலயும் டேஸ்ட் தொட்டு போகவே இல்லைன்னு. ஆனாலும் பிடிச்சிருக்குன்ற ஒரே ரீசன் வச்சு நம்ம ப்ரொசீட் பண்றோம். அது பிரேக்கப்ல தான் போய் முடியும் நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம அதை ப்ரொசீட் பண்றோம்ல. சோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிலீஃப்ஸ் அண்ட் பிஹேவியர். நம்மளுக்கு பிலீவ் பண்றோம் இது செட் ஆகாதுன்னு, ஆனா பிடிச்சிருக்குன்ற காரணத்துக்காக நம்ம அதை ப்ரொசீடும் பண்றோம். சோ ஹியர் த பிலீஃப் அண்ட் பிஹேவியர் ஆர் கான்ட்ரடிக்டரி. இந்த விஷயம் நடக்கும்போதுதான் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் அப்ல இருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி டவுன் பண்ணலாம்னு யோசிக்கணும்னா, இதுக்கு ரெசல்யூஷன் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. நம்ம பிலீஃப்ஸ் என்னவோ அதுதான் நம்ம பிஹேவியர்ஸா சேஞ்ச் பண்ணோம். அப்போதான் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் டவுன் ஆகி நம்மளோட தாட் ப்ராசஸும் நம்மளோட ஆக்ஷன்ஸும் ஒன்னாவே இருக்கும். சோ இந்த மென்டல் டிஸ்கம்ஃபர்ட் கம்மியாகும், இல்லாமே போகும். தேங்க்யூ.